கோடிங்ல பைத்தான்ல எப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு நீங்க கேட்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க. அதாவது மூணு கோட்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் அனிமல் அப்படின்ற ஒரு கிளாஸை உருவாக்கியாச்சு. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கோட் தான் சொல்லி தர போறேங்க. இவனின் மகன் ஆர் மகள். ஸோ இவனோட அப்பா யாரு? அனிமல். ஓகே, இதை டிஃபைன் பார்க்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டாக் ஒன் ஈக்குவல் டாக்னு சொன்ன உடனே ஸோ ஒரு கிளாஸ் அவன் வந்து ரெண்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணானா அதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகி அண்ட் கேஷுவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை மீட் பண்ணுறதுல. நாம எனக்கு பார்க்கறது ஒரு அருமையான டாபிக்ங்க, இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பைத்தான்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க. அதாவது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு ப்ரோக்ராம் பண்ணா அதுல சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். தன்மைகள், திறமைகள் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை தான் வந்து ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், ஒரு திறமையான ஒரு விஷயம் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சார்? உங்க அப்பா மாதிரி இந்த பையன் இருக்கான்ல, அம்மா மாதிரியே பையன் இருக்காங்க. ஸோ அப்பாவின் தன்மைகள் எல்லாம் பையனுக்கு வந்துச்சுன்னா அதான் இன்ஹெரிட்டிங். அப்பாவோட சொத்தெல்லாம் எனக்கு வருது, இன்ஹெரிட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து பைத்தான்ல எப்படி பண்றாங்கன்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. சரி, ஓகே. நாம இன்னைக்கு பாக்குறது என்னன்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா முதல்ல வந்து அனிமல் அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு. அப்படின்னா அனிமல்னா மிருகம் சார். அந்த மிருகத்துல வந்து நாய், பூனை அப்படின்ற மாதிரி தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அனிமல் என்கின்ற ஒரு ஒரு பெரிய டப்பால இருந்து சின்ன சின்ன டப்பாக்களா பிரிக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாடலே ஒர்க் ஆகுதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு உருவாக்குறாங்க. இப்போ உருவாகுதுன்னா வந்து இன்ஹெரிட் ஆயிருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்கப்பான்றாங்களா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான் வந்து அப்படியே வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல கொண்டு வர போறோம். அதாவது பேரண்ட் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுடைய தன்மைகள், திறமைகள், அவங்களுடைய சொத்துக்குத்து எல்லாத்தையும் வந்து குழந்தைய கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து ப்ரோக்ராமிங்ல எப்படிதாங்க நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. ஸோ பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு அனிமல் அப்படின்னா அனிமல் ஒரு பேஸ் கிளாஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. அனிமல் என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும். ஓகேவா? ஸோ அதுல வந்து டாக்ன்றது வந்து ஒரு அதுல இருக்கிற சைல்டு கிளாஸுங்க. அதோட பேரு டெரைவ்டு கிளாஸ்னுவாங்க. அது வந்து பார்க், குலைக்கும். சார் டாக் வந்து குலைக்க மட்டும் செய்யும், சாப்பிடும், தூங்கும். ஸோ அந்த அனிமல் அப்படின்ற அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து அதோடைய தன்மைகள் எல்லாத்தையும் இவன் எடுத்துப்பான். ஸோ என் அப்பாவிடமிருந்து அம்மாவிடமிருந்து ஒரு தன்மைகளை நான் எடுத்துக்கொண்டால் அதை இன்ஹெரிட் செய்து விட்டேன் என்று அர்த்தம். என் அப்பாவை பேஸ் கிளாஸ் என்றும் என்னை டிரைவ்டு கிளாஸ் என்றும் கூறுவார்கள். ஓகேவா? ஸோ இதை பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்கிட்ட கைடன்ஸ் வாங்க நினைச்சா கண்டிப்பா பண்ணலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. நீங்க ஃபோன் பண்ணா இந்த நம்பருக்கு பண்ணலாங்க. ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸுங்க. மதுரை வாயில தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க, சென்னையில ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டு பேசலாங்க. பரம சாக்லேட் எடுத்து வந்துருங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. உங்க டீட்டெயிலாம் போட்டு உங்க மொபைல் அனுப்புங்க, நான் பேசுறேங்க. ஓகேவா? சரி, ஓகே சார். சார் கோடிங்ல பைத்தான்ல எப்படி சார் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு நீங்க கேட்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க. அதாவது கவ் அப்படின்றது ஒரு கிளாஸுங்க, டாக் அப்படின்றது ஒரு கிளாஸுங்க. ஓகேவா? அதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு, இங்கேயும் ரெண்டு மெத்தட் இருக்கு. இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். கவ்வுக்கு கவ் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க, டாக். ஸோ இந்த கவுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கவ் ஒன் டாட் ஈச், கவ் ஒன் டாட் கிவ் மில்க் அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடை ஆக்சஸ் செய்கிறேன். டாக்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கிளாஸ் இருக்கு. அதுக்கு டாக் ஒன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாக் வந்து ஈட்டு, டாக் வந்து பார்க் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் இந்த ஈட்டு ரெண்டுத்தையும் ஒன்று தானே சார் இருக்கு, மெத்தட் ரெண்டுத்துலயும் ஒன்று தானே இருக்கு, அதை தான் காமனா போட்டுக்கலாமே, எதுக்கு சார் திரும்ப ரெண்டு முறை டூப்ளிகேட் பண்றீங்க அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் வச்சுங்க. இங்க பாருங்களேன், கிளாஸ் அனிமல் அப்படின்னு போட்டுட்டாச்சுங்க. இந்த ரெண்டுத்துல இருக்கிற ஈட்டியும் கொண்டு வந்து ஒண்ணுத்துல போட்டேன். சூப்பர். ஓகேவா? இத வந்து கவ்வுன்ற ஒரு கிளாஸ் அந்த அனிமலை இன்ஹெரிட் பண்ணிருக்கு. அங்க கிவ் மில்க் மட்டும் தான் இருக்கு. டாக்ன்ற கிளாஸ் திரும்ப அனிமலை இன்ஹெரிட் பண்ணிருக்கு. இவனுடைய அப்பா அவன் அப்படின்னு சொல்றதுங்க. அதாவது இவன் மகன், அவனின் தந்தை இவன், இவன் மகன், அவனின் தந்தை இவன் அர்த்தம். அப்பனா அப்பாவோட சொத்து இவனுக்கும் வரும், இவனுக்கும் வரும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் பயன்படுத்துறோம். பாருங்களேன், பாருக்கு மட்டும் வந்துச்சுங்க. ஸோ ஈட்டு வந்து காமனா அங்கே போயிடுச்சுங்க. அது இல்லாத மட்டும் தனியா இங்க நான் வச்சுக்கிட்டேன். இதுதான் கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கவ் ஒன் டாட் ஈட்டுன்னு சொன்னாலும் சரிங்களா, கிவ் மில்க்னாலும் இவன்ட்டு சார் கவுக்கு வந்து கிவ் மில்க் மட்டும் தான் சார் இருக்குன்னா அப்பாவின் சொத்து இவனுக்கு வரும்,
ஸோ ரெண்டுத்தையும் பயன்படுத்திக்க முடியும். இந்த கோட் அப்படியே தான் வருதுங்க. அருமையாங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அதாவது எல்லாருக்கும் காமனா இருக்கிறதெல்லாம் ஒருத்தங்கிட்ட போட்டு அவங்ககிட்ட இருந்து நீ யூஸ் பண்ணிட்டா அதான் ரீயூசபிலிட்டி என்று கூறுவார்கள். இதை இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதுல வந்து இவனை பேஸ் கிளாஸ் என்றும் இவனை டிரைவ்டு கிளாஸ் என்றும் கூறுவார்கள். பேஸ் கிளாஸ் தான் இவன் தான் பேஸ் அப்பா, அவனிலிருந்து டிரைவ் ஆனவர்கள் இவர்கள் 2 பேரும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம குறிக்கிறோம். அனிமல் அப்படின்ற பேரை நம்ம இங்க குறிச்சு வச்சிருக்கோம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட்டுங்க. சரிங்க சார், அதெல்லாம் ஓகே சார். .NET, ஜாவா, C# எப்படி சார் ஒர்க் ஆகுது? இது .NETங்க, ஜாவாங்க, பைத்தான் 3 கோட்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் அனிமல் அப்படின்ற ஒரு கிளாஸை உருவாக்கியாச்சு. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கோட் தான் சொல்லி தர போறேங்க. ஓகேவா? கிளாஸ் அனிமல்னு கொடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க, ஈட் அப்படின்னு ஒரு மெத்தட் இங்க இருக்குங்க. எங்க ஜாவால எழுதிருக்குங்க. அதே மாதிரி வந்து .NETல ஈட் அப்படின்ற ஒரு கோட் இருக்குங்க. இங்கேயும் ஃபங்க்ஷன். ஸோ 3 ப்ரோக்ராம் 3த்துலயும் ஃபங்க்ஷன் எழுதியாச்சுங்க. ஓகேவா? 3த்துலயும் ஃபங்க்ஷன் எழுதியாச்சுங்க. ஓகேவா? ஸோ 3த்துலயுமே வந்து ஃபங்க்ஷன் எழுதியாச்சுங்க. சூப்பர். இங்க system.out.println வாங்க, இங்க printன்னு வாங்க, இங்க console.writeline சொல்லுவாங்க. ஜாவா, பைத்தான், .NETங்க. சரி, ஓகே. இப்போ என்னங்க பார்க்க போறோம்? ஸோ டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அப்படின்றோம். எக்ஸ்டென்ஸ் அனிமல் என்றால் டாக் என்பவன் அனிமல் என்பவனிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துள்ளான். அனிமல் என்பவன் அப்பா, அவனிடம் உருவான மகன் இவன் அப்படின்னு அர்த்தங்க. அது .NETல எப்படி எழுதுவாங்கன்னா, இங்க எக்ஸ்டென்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்க சிங்கிள் கோலன் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கோலன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபுல் கோலன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க எப்படி சார் இருக்கும்? கிளாஸ் பேரு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா ஜாவா, ஃபுல் கோலனா கொடுத்தா .NET, இது மாதிரி பாக்ஸ் பிராக்கெட்ல கொடுத்தோம். சாரி, பிராக்கெட்ல கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து பைத்தானுங்க. சூப்பர். ஓகே, இங்க எப்படிதான் என் கோட் இருக்கு? இங்க பார்க்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அப்பா கிட்ட ஈட்டுன்னு இருக்கு, இங்க பார்க்னு இருக்குங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இங்க பார்க்னு இருக்குங்க. சூப்பருங்க. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் இங்க எம்டி பிராக்கெட் இருக்கும், இங்கேயும் எம்டி இருக்கும், இங்க மட்டும் செல்ஃப்ன்ற வார்த்தை இருக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோங்க. ஓகே, இங்க பார்க்னு இருக்கு, இங்கேயும் பார்க்னு இருக்கு. இப்போ டிஃபைன் பார்க்னு வந்துச்சுங்க. இங்க system.out.println, இங்க console.writeline, இங்க printன்னு வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ 3 மெத்தடும் நம்ம கொடுத்தாச்சு. சூப்பர். ஓகே, இப்போ வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இங்கே வருதுங்க, அதே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இங்கேயும் வருதுங்க. இங்கே பைத்தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 பேர்கிட்டையும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நடுவில் வேறு என் ஃபோட்டோ வைக்க முடியல, இங்கே மேலே வேணால் தூக்கி வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சுங்க. கோடிங் இப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணே ஒரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் ஆகுதுங்க. ஸோ டாக்ன்ற கிளாஸ் ஆக்சஸ் ஆகுதுங்க. சூப்பர். ஆக்சஸ் ஆயிடுச்சா? அதுக்குள்ள பார்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். நோட் பண்ணியாச்சுப்பா. அடுத்து என்னப்பா? dog1.eatன்னு ஒன்று. ஸோ இவங்கிட்ட கிடையாது, ஆனால் அவங்க அப்பா கிட்ட இருக்கு. அப்படின்னா நேராக மேலே போகிறான், அந்த ஈட்ன்ற மெத்தடை வந்து அவன் படிச்சு வச்சுக்கிட்டான். அப்பாவின் மெத்தடை ஆக்சஸ் செய்து விட்டான். சூப்பர். ஓகேவா? ஆனால் பார்க்ன்றது இவங்கிட்டே இருக்கிற மெத்தடுங்க. ஓகேவா? ஸோ நேராக அந்த மெத்தடுக்கு போயிட்டு அந்த கோடை போய் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சூப்பருங்க. ஓகே, இப்போ வந்து அழகாக உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுங்க. அதோட கோடிங் முடியுதுங்க. ஓகேவா? இதுதான் கோடிங்கோட கான்செப்ட்டுங்க. இந்த மாதிரி தான் வந்து ஜாவா, பைத்தான், .NET 3 டெக்னாலஜி வேலை செய்யுதுங்க. ஓகேவா? ஸோ பைத்தானோட இன்ஹெரிட்டன்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸை கொஞ்சமாக பார்க்கலாங்க. சரி, ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. கிளாஸ் அனிமல் அப்படின்றது அப்பாவின் ஒரு கிளாஸ். டிஃபைன் ஈட் ஆஃப் செல்ஃபுங்க, ஈட்னு ஒரு மெத்தட் இருக்கு. கிளாஸ் டாக் அனிமல்னு கொடுத்துருக்கேன். டிஃபைன் பார்க்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பார்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உன்னுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். சரி, ஓகே, நம்ம கோடிங்குள்ள போகலாங்களா? இந்த கோடிங் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு ஸோ இப்போ பார்க்கலாங்க. கிளாஸ் அனிமல் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. ஓகேவா? ஸோ டிஃபைனிங் ஈட் ஆஃப் செல்ஃப்னு கொடுத்துருக்கேன். ஐ கேன் ஈட் அப்படின்னு ஏதோ கொடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ் டாக், டாக் என்பவன் யாரு? இவனின் மகன் ஆர் மகள். ஸோ இவனோட அப்பா யாரு? அனிமல். ஓகே, இதை டிஃபைன் பார்க்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டாக் 1 டாக்னு சொன்ன உடனே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண டாக்1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாயிடுச்சு. ஓகேவா? ஸோ டாக் ஒன்று இந்த அனிமல் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிங்க. யாரு இவன், யாரு இவனுக்குள்ள என்ன இருக்கு, இவன் அப்பன் யாரு, அவன் டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டாச்சு, எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாச்சு. சூப்பர். அடுத்ததுப்பா, அடுத்து என்னப்பா பண்ண போறேன்? எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து ஈட் அப்படின்னு கேட்க, இது வந்து என்கிட்ட கிடையாது, எங்க அப்பா கிட்ட இருக்கு. ஸோ நேராக வந்து காலிங் ஈட் ஃபங்க்ஷனுங்க. நேராக சர்ன்னு வந்து அப்பாவோட ஈட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஐ கேன் ஈட் அப்படின்னு வந்துச்சு. சூப்பருங்க. ஐ கேன் ஈட் வந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து dog1.barkன்னு நான் தரேங்க. dog1.barkன்னு ஒன்று நேராக வந்து லைக் நம்ம இது வந்து இவன்ட்டே இருக்க ஃபங்க்ஷனுங்க, பார்க்குன்ற ஃபங்க்ஷனுங்க. நேராக அங்கே போயிட்டு ஐ கேன் பார்க் புஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு பிரிண்ட் ஆகுதுங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யும். இதோட கோடு முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் கோடு வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே லைவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? இதான் கிளாஸ் BMW வச்சுக்கிட்டேன். ஓகேவா? பிரிண்ட் BMW மாதிரி கொடுத்துருக்கேன். கார்ன்னு வச்சிருக்கேன். அட கடவுளே. ஸோ கார்ன்றது சைல்டு கிளாஸுங்க.
கார்ல வந்து அப்பா வந்து BMW வச்சிருக்கேங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து கார் 1 = கார் அப்படின்னு தரேங்க. ஆட்டோமேட்டிக்கா கார்ன்ற சைல்டுங்க ஃபிளிப் பண்ணி போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், மாத்தி போட்டாச்சுங்க. சரி பரவாயில்ல விடுங்க, தப்பு கிடையாதுங்க. ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க. ஸோ டிரைவுங்க. ஸோ டிரைவ்னு உடனே வந்து இந்த மெத்தட் கால் ஆகி டிரைவ் வந்துச்சுங்க, மாடல் கால் பண்ணி இது கால் பண்ணி வந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே. ஸோ இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த லிங்க்குக்கு போங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, போய் லேர்ன் பண்ணிங்க. ஸோ பைத்தான்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிக்கணுமா, கிட்டத்தட்ட 400 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இடத்துல நான் போட்டிருக்கேங்க இந்த லிங்க்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் இருக்கும், போய் கிளிக் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்க. இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ பைத்தான் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ காஷி இன்ஃபோ நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணி உங்களுக்கு என்ன உதவினா கேட்கலாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வேற என்னங்க பார்க்க போறோம்? சரி, ஓகே. ஸோ இந்த பைத்தான் கோட்லேயே வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது அப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, 2 பேர் தான் எனக்கு வேணும் சார் அப்படின்னா பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியுங்க. ஸோ கிளாஸ் சவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. டாக்னு கொடுத்துட்டு அனிமலும் எடுத்துக்கோ, சவுண்டையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். பாஸ்னா என்னன்னா, இங்க எதுவுமே நான் எழுதலப்பா அப்படின்னா அது பாஸ்ன்னு அர்த்தம். பாஸ் அப்படின்னா வந்து இங்க எதுவுமே எழுதல, விட்டுரு அப்படின்றது அர்த்தங்க, அதான் பாஸ். ஓகே, பாஸ்னா வந்து மற்ற எதுனா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ. ஸோ ஒரு மகன், அவளுக்கு அம்மா அப்பா அப்படின்னு 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் 2 பேரின் ப்ராப்பர்ட்டி தன்மைகளும் இவருக்கு வந்து சேரும் என்றால் அதை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்று கூறுவார்கள். ஓகேவா? இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டுங்க. இதான் நான் கொடுத்துருக்கேங்க, பாருங்க. ஸோ நான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், அனிமல் சவுண்ட் அப்படின்னு 2 கிளாஸ் இருக்குங்க. அது 2 கிளாஸையும் ஒருத்த வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கான். ஓகே, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? இது அப்படியே ப்ரோக்ராமை நம்ம பார்த்துலாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருங்க. சரி, ஓகே. கிளாஸ் சவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஓகேங்க, கிளாஸ் சவுண்ட் கொடுத்துருக்கேன். பார்க் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, ஐ கேன் பார்க் அப்படின்ற மாதிரி இருக்கு. அனிமல் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் இருக்குங்க, அங்கே ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம், ஈட் அப்படின்ட்டு, ஐ கேன் ஈட் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. இப்போ டாக்ன்ற ஒரு கிளாஸ்ல அனிமலும் இருக்கு, சவுண்ட் இருக்குங்க. ஸோ ஒரு மகன், 2 அப்பா அம்மா அப்படின்னு அர்த்தம், 2 பேர் என்று அர்த்தம், 2 கிளாஸை இன்ஹெரிட் செய்துள்ளார்கள் என்று அர்த்தம். ஸோ டாக்னு உடனே இவன் என்ன பண்றான்னா, ஸோ இவனை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான், இவனோட அப்பாவோட டீட்டெயில்ஸ், அம்மாவோட டீட்டெயில்ஸ்னு எல்லாத்தையும் அவன் படிச்சு வச்சுக்கிட்டாங்க. சூப்பர், இது எல்லாமே அவனுக்கு சொந்தம்னு அர்த்தங்க. சரியா? ஓகேவா? ஸோ அந்த டாக் 1 ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க் இருக்கு, ஈட்டும் இருக்குங்க. இப்போ வந்து ஈட்டுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈட்டோட ஃபங்க்ஷனை போய் நம்ம கால் பண்றோம். ஓகே, ஈட்டோட ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம், அழகா இங்க போதுங்க. ஈட்டோட ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு ஐ கேன் ஈட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் அவன் வந்து 2 கிளாஸை இன்ஹெரிட் பண்ணானா அதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்ன்ற ஒரு மெத்தடுக்கு வந்திருக்கும், பார்க் வந்து இன்னொரு பேரண்ட் கிட்ட இருக்குங்க, அவங்களுடைய பார்க் மெத்தடுக்கு ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுதுங்க. ஸோ காலிங் பார்க் ஃபங்க்ஷனுங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குங்க. சரி, ஓகே. இது அப்படி லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா நம்மளுடைய கோட்ல? ஸோ பேரண்ட் 1 அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, P1 அப்படின்ற மெத்தட் இருக்கு, பேரண்ட் 2ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, P2ன்னு மெத்தட் இருக்கு. சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன், பேரண்ட் 1 பேரண்ட் 2 2த்தையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தங்க. ஓகேவா? சைல்டுன்ற ஒரு கிளாஸுக்கு C அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி C.P1 ஒன்று பேரண்ட் 1 ஃபங்க்ஷன் கால் ஆகும், C.P2 போது பேரண்ட் 2 ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்புறம் பிரிண்டிங் ஆகும்போது பேரண்ட் 1 பேரண்ட் 2 பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்காங்க. ஸோ காஷி இன்ஃபோ நம்ம கம்பெனி நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க, நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலுமே என்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாங்க. அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ் தேச விக்கிடிகன் காஷன் போட்டுங்க. ஒரு நாள் என் சமுதாயம் பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து விடியலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.